ஞாபகமாகத்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி சிறப்பாக அலங்காரம் பண்ணி வழிபாடு நடத்துவாங்க. வழிபாடு முடிந்ததுக்கப்புறம் அந்த அன்னத்தை கலைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. பிள்ளை வரம் வேண்டவங்க அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கட்டாயம் குழந்தை பேரு உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாகத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற பழமொழியே சொல்லப்பட்டது. ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ரொம்ப பிரகாசமாக ஜொலிப்பாரு. சயின்ஸ் படி பார்த்தோம்னா அன்னைக்கு தான் சந்திரன் பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரனால அவருடைய ஒளி பூமி மேலே அதிகமாகவே விழும். அந்த காலத்திலே பாருங்கள், இதை கணக்கிட்டு தான் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகத்தை செஞ்சாங்க. அதனால தான் அன்னாபிஷேகம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சிவலிங்கத்து மேலே இருக்க ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவலிங்கத்துக்கு சமம். அதனால தான் அன்னாபிஷேகம் பார்க்குறவங்க 1 கோடி சிவலிங்கத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.